நம்முடைய ஆண்டவரும் நல்ல மெய்ப்பெருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு வெகு தயவோடு உங்களை அழைக்கிறோம். தியான பகுதி சங்கீதம் 23ஆம் சங்கீதம். தியான வசனம் 34ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். சங்கீதம் 34:8. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ருசித்து பார்க்கின்ற ஒரு சங்கீதம்தான் இந்த சங்கீதம். அருமையானவர்களே, நாம் அது ருசிக்கின்ற பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எவ்வளவு இனிமையானவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த சங்கீதம் அதை மிக தெளிவாக வெளிப்படுத்துகிறது. இந்த சங்கீதம் கூட்டமாயிருக்கிறவர்களுக்கு அல்ல, தனிப்பட்டவர்கள் தேவனோடு உள்ள உறவை காண்பிக்கின்ற ஒரு சங்கீதம். அதைத்தான் கடந்த 2 நாட்களாக நாம் தியானித்தோம். இந்த சங்கீதம் நானும் என் தேவனும், இல்லையென்றால் என் மேய்ப்பரும் நானும் என்ற பொருளிலே நாம் இதை தியானித்து கொண்டிருக்கிறோம். த சாம் ஆஃப் ஹீ அண்ட் மீ. சங்கீதம் அவரும் எனக்குமான சங்கீதம். இது எங்கள் 2 பேருக்குரிய ஒரு உறவு, நட்பு, ஒரு ஐக்கியம். ஆண்டவராகிய இயேசுவோடு நாம் கொண்டிருக்க வேண்டிய தனிப்பட்ட ஐக்கியம், நெருங்கிய தொடர்பு, நட்புறவு, இவைகளை இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். பார்க்கிறதுக்காக மாத்திரமல்ல, கற்றுக்கொள்வதற்காக மாத்திரமல்ல, கற்றுக்கொண்டவைகளிலே நிலைத்திருக்கத்தக்கதாக ஆண்டவர் இந்த நாட்களிலே கிரியை செய்ய ஜெபத்தோடு நாம் தொடர்ந்து தியானிப்போம். 23ஆம் சங்கீதத்தை இனிமையான சங்கீதம் என்று சொல்லி நாம் சொல்லலாம். அதைத்தான் ருசிக்க முடியும். இனிமையாக இருந்தால்தான் ருசித்து சாப்பிட முடியும். நமது அருமை ஆண்டவரின் இனிமையை தெளிவாக விளக்குகிற ஒரு சங்கீதம் தான் இந்த சங்கீதம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவ்வளவு இனிமையானவர். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லி இதே சங்கீதக்காரன் தானே சொல்கிறார். நம்முடைய ஆண்டவரை ருசித்து பார்க்க முழு நித்தியமும் நமக்கு போதாது. நாம் நம்முடைய ஆண்டவரை இப்போதும் நித்தியம் முழுவதிலும் அறிந்து அனுபவிக்க வேண்டியவர்கள். இந்த சங்கீதமானது தேவனுடைய கிருபையையும், தேவனுடைய அன்பையும், தேவனுடைய கரிசனையும், தேவனுடைய வல்லமையையும், தேவனுடைய பாதுகாவலையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த சங்கீதமானது ஆசீர்வாதங்களால் நிறைந்திருக்கிற ஒரு சங்கீதம். நாம் மேய்ப்பரோடு ஆரம்பித்து தேவனுடைய உன்னத வீட்டில் முடிவடைகின்ற இந்த சங்கீதம் எவ்வளவு ஆசீர்வாதம் என்பதை யோசித்து பாருங்கள். ஆசீர்வாதங்களாலும் வாக்குத்தத்தங்களாலும் நிறைந்துள்ள ஒரு அருமையான சங்கீதம்தான் இந்த சங்கீதம். அருமையானவர்களே, நாம் தொடர்ந்து இந்த சங்கீதத்தை தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. நான் சொன்னது போல இந்த சங்கீதமானது ஆசீர்வாதங்களால் நிரம்பி வழிகிற ஒரு சங்கீதம். இந்த ஆசீர்வாதம் எங்கே? எல்லா பக்கமும், என்னை சுற்றிலுமாக எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுக்கிற ஒரு சங்கீதம். அதைத்தான் இங்கே நான் பார்க்கிறோம். ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். என் மேய்ப்பர், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். என்னோடு என் மேய்ப்பர் இருக்கிறார், அதோடு விட்டுவிடவில்லை. எனக்கு கீழாக பசுமையான புல்வெளிகள், அந்த பசும் புல்வெளிகளிலே என்னை என் ஆண்டவர் படுத்துக்கொள்ள செய்கிறார். ஆட்டுக்கு கிடைத்திருக்கிற சிலாக்கியத்தை பாருங்கள். ஆட்டோடு மேய்ப்பன் இருக்கிறார், ஆட்டுக்கு கீழாக பசுமையான புல்வெளிகளை எனக்கு கொடுத்திருக்கிறார். என் அண்டையிலே, என் அருகிலே அமர்ந்த தண்ணீர்கள், அவர் அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனக்குள்ளாக, என்னுடைய உள்ளான வாழ்க்கையில் முந்தின சீருக்கு கொண்டு வரப்படுகிறது என் ஆத்துமா. அதைத்தான் அங்கே பார்க்கிறோம். அவர் என் ஆத்துமாவை தேற்றி, அவர் என் ஆத்துமாவை தேற்றி. ஆம், கர்த்தருக்குள் பிரியமான தேவ பிள்ளைகளே, என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார். என் ஆண்டவர் எனக்கு கீழாக புல்வெளிகளை உண்டாக்கி இருக்கிறார். என் அண்டையில் அமர்ந்த தண்ணீரை கொடுத்திருக்கிறார். எனக்குள்ளான வாழ்க்கையில் முந்தின சீருக்கு நேராக என் ஆத்துமாவை திரும்ப கொண்டு வருகிறார். எனக்கு எதிராக நீதியின் பாதையை வைத்திருக்கிறார். நான் நடந்து செல்ல வேண்டிய பாதை நீதியின் பாதை, அதை எனக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அந்த பாதையிலே என்னை நடத்துகிறார். என்னை சூழ்ந்து என்னை சுற்றிலுமாக அவர் தேற்றுகிறது அவருடைய கோலும் தடியும்.
என்னை தேற்றுகிற அவருடைய கோலும் தடியும் என்னை சூழ்ந்து இருக்கிறத நான் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. எனக்கு முன்பாக ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு பந்தியை என் தேவன் எனக்காக உருவாக்கி இருக்கிறார். நீர் எனக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறீர் என்று அங்கே சொல்லுகிறார். எனக்கு மேலாக அபிஷேக தைலம், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறார். எனக்கு பின்பாக அவருடைய நன்மையும் அவருடைய இரக்கமும் என்னை தொடர்ந்து வரும்படியாக கட்டளையிடுகிறார். எனக்கு பாதுகாவலை கொடுக்கிறார். நன்மையும் கிருபையும் என்னை முன்னும் பின்னுமாய் பாதுகாக்கிற கருப்பு பூனை படைகள் என்று சொல்லலாம். எனக்கு என் ஆண்டவர் நன்மையும் கிருபையும் தான் முன்னும் பின்னுமாக பாதுகாவலாக அனுப்புகிறார். ஆகையினால் என் தேவன் கொடுக்கிற எந்த ஆசீர்வாதத்தையும் எந்த சக்தியாலையும் பிரிக்க முடியாது. எனக்கு மேலாக கர்த்தருடைய வீடு, பரலோகம். ஆகையினால் அவன் சொல்லுகிறான், நான் கர்த்தருடைய வீட்டிலே எந்த நாளும் நிலைத்திருப்பேன் என்பதாக குறிப்பிடுகிறார். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆசீர்வாதத்திற்கு விதிவிலக்கானதாக இந்த சங்கீதத்திலே எந்த ஒரு பகுதியும் விட்டு வைக்கப்படவில்லை. எந்த பக்கமும் எல்லா பக்கமும் ஆசீர்வாதங்கள் நம்மை சூழ்ந்து கொள்வதை இந்த சங்கீதத்திலே நாம் பார்க்கிறோம். 23ஆம் சங்கீதம் வேதாகமத்தில் இடம்பெற்றிராவிட்டால் எத்தனை இனிமையான அனுபவங்களையும் ஆசீர்வாதங்களையும் நாம் தவறுவிட்டு இருப்போம். யோசித்து பாருங்கள். தேவ பிள்ளைகள் இந்த சங்கீதத்தை மனப்பாடமாக சொல்வதிலும் பெரும்பாலும் எல்லா முக்கிய நிகழ்ச்சிகளிலும் அதை பிரதானமான வேத வாசிப்பு பகுதியாக கொண்டிருப்பதிலும் ஆச்சரியம் ஒன்றும் இல்லையே. அது ஜனங்களை ஊக்குவிக்கிறது, ஆசீர்வதிக்கிறது, மனம் நொந்து போனவர்களையும் துயரப்படுகிறவர்களையும் ஆற்றி தேற்றி பலப்படுத்துகிறது. காணாமற் போனவர்களை திரும்ப கொண்டு வந்து அழிந்து கொண்டிருக்கிறவர்களை ரட்சிக்கிறது. மரண தருவாயில் இருப்போரும் கூட இந்த சங்கீதத்தினால் ஆற்றி தேற்றப்பட்டு திடனடைந்திருக்கிறார்கள். நீ கேட்டுக்கொண்டிருக்கின்ற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சங்கீதம் உங்களுடைய வாழ்க்கையிலே தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறதா? தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்றால் இந்த சங்கீதத்திலே கூறப்படுகிற மேய்ப்பனை நீங்கள் உங்களுக்கு சொந்தமாக கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் அவருடைய ஆடாக இருக்கிறீர்கள். தாக்கமில்லை என்றால் தண்ணீரிலே எத்தனை ஆண்டுகள் கடந்தாலும் அது ஈரப்பசை இல்லாத ஒரு கல்லை போல தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது. ஆகையினாலே ஆற்றி தேற்றி திடனடைய அந்த சங்கீதத்திலே கூறப்படுகிற மேய்ப்பனை நமக்கு சொந்தமாக்கி கொள்ளுவோம். இந்த 23ஆம் சங்கீதத்தை சங்கீதங்களின் குயில் என்று அழைப்பார்கள், நைட்டிங்கேல் ஆஃப் சாங்ஸ். ஏனென்றால் வேறு எந்த சங்கீதத்தை பார்க்கிலும் இந்த சங்கீதத்தை ஆதாரமாக கொண்டே அதிகமான பாடல்கள் இயற்றப்பட்டு பாடப்பட்டு வருகின்றன. இது பொதுவாக மேய்ப்பரின் சங்கீதம் என அறியப்படுகிறது. இந்த சங்கீதமானது நம்மை தேவனோடு மிகவும் நெருங்கி சேர பண்ணுவதோடு நாம் ஒருவரோடொருவர் நெருங்கி ஐக்கியம் கொள்ளவும் உதவி செய்கிறது. ஒருவர் மிகவும் தனிப்பட்ட விதத்தில் தன்னுடைய மனதின் உணர்வுகளை தெரிவிப்பது போல இந்த சங்கீதமானது நமக்கு எடுத்து காட்டுகிறது. கர்த்தரோடுள்ள மிக நெருங்கிய உறவு நிலையின் சங்கீதம் என இதை நாம் அழைக்கலாம். கர்த்தரோடுள்ள மிக நெருங்கிய உறவு நிலையின் சங்கீதம். எனவே தான் இங்கே நாம் பார்க்கிறோம், இந்த சங்கீதத்தில் 16 முறை நான், எனது, என்னை என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை அங்கே குறிப்பிடுகிறதை பார்க்க முடியும். கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார், எங்கள் மெய்ப்பர் அல்ல. நான் தாட்சியடையேன், நாங்கள் என்று அல்ல. ஒரு தேவ பிள்ளை தன்னுடைய சொந்த அனுபவங்களை கூறுவதைப் போல இந்த சங்கீதம் அமைந்துள்ளது. இது ஒவ்வொருவருடைய தேவனுடைய பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டு இந்த ஆண்டோடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் நானும் நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் இந்த தனிப்பட்ட அனுபவம் இருக்கிறதா என்பதை சீர்தூக்கி பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். என் உறவிலே யார் இருப்பது? என் பார்வையிலே யார் இருப்பது? எனக்கு மேலாக, எனக்கு கீழாக, எனக்கு என் அண்டையிலே அல்லது எனக்குள்ளான காரியங்களிலே யாரை நான் தேடுகிறேன்? யாரினாலே நான் தேற்றப்படுகிறேன்? நாம் நம்முடைய தேவனை தேடுவதிலும் அவரை அறிந்து கொள்வதிலும் நேசிப்பதிலும் பின்பற்றுவதிலும் அதிகமான ஆழமான அனுபவங்களுக்குள்ளாக இந்த சங்கீதம் எடுத்துச் செல்கிறதை நாம் காண முடியும். அருமையான தேவ பிள்ளையே, இதை எனவேதான் சில அறிஞர்கள் பூரணமான நம்பிக்கையின் சங்கீதம் என்று அழைக்கிறார்கள். பூரணமான நம்பிக்கையின் சங்கீதம், கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன் என்று ஆரம்பித்து நிச்சயமாகவே நன்மையும் இரக்கமும் என்னை தொடரும் என்பதாக முடிவுறுகிறது.
ஆம், இது ஒரு இளைப்பாறுதலின் சங்கீதமாகும். அவர் என்னை அமர்ந்த தண்ணீரல் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். இது ஒரு சமாதானத்தின் சங்கீதமாகும். அவர் என்னை பசும் புல்வெளிகளில் படுத்துக்கொள்ளச் செய்கிறார். இது திரட்சியான நன்மை, கிருபை, அளவற்ற ஆசீர்வாதமாகிய இரக்கம் இவைகளின் சங்கீதமாக காணப்படுகிறது. இந்த விதமாக நாம் இந்த சங்கீதத்தை பல கோணங்களில், ஆயிரமான கோணங்களிலே நாம் விவரித்து தியானித்து கொண்டே போகலாம். இந்த சங்கீதத்தில் விவரிக்கப்பட்டுள்ள மேன்மையான அனுபவங்களிலே சிலவற்றை நாம் தொடர்ந்து தியானிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை செய்வாராக. ஜெபம். எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி ராஜா. இனிமையான எங்களுடைய மேய்ப்பர் எங்களோடு இருக்கிறபடியினாலே பூரணத்திற்குள்ளாக எங்களை வழி நடத்துகிறார், எங்களை அழைத்து செல்கிறார். அவரோடு உள்ள ஆழமான உறவிலே நாங்கள் தொய்வு ஏற்பட்டு விடாதபடி தொடர்ந்து ஆட்டுக்குட்டிகளாகிய நாங்கள் எங்களுடைய மேய்ப்பராகிய உம்மோடு இணைக்கப்படும்படியான கிருபைகளை நீர் தாரும். நாங்கள் பாதை மாறிப்போன ஆட்டுக்குட்டிகளாக அல்ல, உம்முடைய பாதையை தொடருகிற ஆட்டுக்குட்டிகளாக அந்த பூரணத்திற்குள்ளாக நீர் எங்களை வழிநடத்த உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். வழிநடத்தும், ஆசீர்வதியும். மேய்ப்பர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.